எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேப்பங்கிழங்கு சாப்ஸ் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் சேப்பங்கிழங்கு சின்ன சின்னதாக இந்த கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக சோம்பு கொஞ்சமாக, தேங்காய் ஒரு சின்ன சில்லாக குட்டி குட்டியாக ஒரு 4-5 சில்லு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் வரட்டும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சின்ன கிழங்கா இருக்கிறதுனால நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இது பெரிய கிழங்கா இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 விசில் வந்த உடனே நம்ம வெயிட்டை எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ப்ரெஷர் போட்டு விட்டோம்னா குழஞ்சி போயிடும். அதுக்காக தான். கிழங்கு சூடு ஆறுனதும் தோலெலாம் உரிச்சிட்டு கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது அடுத்ததாக என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இந்த கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் கொஞ்சமாக கிழங்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இது கிழங்கு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்தால் போதும். எடுத்துடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேங்காயும் சோம்பும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதோடு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு மிச்ச எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா அதோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரம் உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்புலையே நல்லா சுருள இதை இப்போ வதக்க போகிறோம். இப்போது அந்த தேங்காய் அரைச்சிருந்தோம்ல, தண்ணி விட்டு அரைச்சது தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம இதை கிழங்கு பொரிச்சு வச்சுருந்ததை இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா சுருள வதக்க போகிறோம். நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேப்பங்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சேப்பங்கிழங்கு சாப்ஸு தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது 2க்குமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.